அரியலூர் நாகம்பந்தல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் காலை உணவு திட்டத்தில் உணவு சாப்பிட சென்ற 2ஆம் வகுப்பு மாணவி ரோஷினி மீது வேப்பமரம் கிளை முறிந்து விழுந்ததில் ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே உள்ள நாகம்பந்தல் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ரோஷினி. இவர் காலை உணவு திட்டத்தில் உணவு வாங்க தட்டு எடுத்துச் சென்ற பொழுது பள்ளி வளாகத்தில் உள்ள வேப்ப மரத்தின் கிளை முறிந்து விழுந்ததில் ரோஷினி சம்பவ இடத்திலேயே மயங்கினார். பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் இயக்கத்தில் மாணவியின் தந்தை கலையரசன் ஒரு கால் ஊனமுற்ற நிலையில் தகவல் அறிந்து பள்ளிக்கு சென்று மாணவியை பள்ளியில் இருந்து அழைத்து சென்று ஜெயங்கொண்டம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்த்துள்ளார். பள்ளி மாணவியின் தலையில் கிளை விழுந்து பள்ளி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத சம்பவம் அப்பகுதியில் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காலை வேளையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மகாராஜன் கைலியுடன் பள்ளி வளாகத்தில் சுற்றி வந்தது பெற்றோர்கள் மத்தியில் பள்ளி நிலை குறித்து கவலை தெரிவிக்கின்றனர். அரியலூர் மாவட்டம் செய்திக்காக எஸ்பி ராஜா. இன்னைக்கு என் குழந்தை ஸ்கூல்ல விட்டு வந்தேன் சார். 8 மணிக்கு விட்டு வந்தேன். திரும்ப இன்னொரு பையன் அவங்க குழந்தைய கூட போகும்போது மரக்கிளை தலையில விழுந்துருச்சுன்னு பாப்பாவை வீட்டுக்கு விட்டு வந்தேன். திரும்ப போய் பார்க்கும்போது பெரிய கிளை தலையில விழுந்துருச்சு, பாப்பா மயங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் நின்று ஹெச்எம் எல்லாமே வந்தாங்க. திரும்ப நான் நிறுத்திட்டு குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஹெச்எம் சாரை கேட்டேன். மரக்கிளை விழுறதுக்குலாம் நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. அதோட நான் வண்டியில் உட்கார வச்சு என் குழந்தைய ஆஸ்பத்திரிக்கு ஜெயங்கொண்டம் ஜிஹெச்சுக்கு இட்டுட்டு வந்துட்டேன் சார். பார்க்கும்போது தலை வீக்கமாக இருக்குது. ஒரு நாள் இருந்து நாளைக்கு சிடி ஸ்கேன் அரியலூர் எழுதி கொடுக்குறேன், அங்கே பார்த்துட்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொன்னாங்க.